பசுமை டாக்ஸ் பார்வையாளர்கள் எல்லோருக்குமே வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா வேலூரில் நம்ம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக நடக்கக்கூடிய 4ஆம் ஆண்டு விதை திருவிழாக்கு வந்திருக்கோங்க. நேற்றுலேருந்து எல்லாருமே வேலை பார்த்து 1000க்கும் மேற்பட்ட ரகங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம். அனைத்தையுமே முழுக்க மரபு ரகங்கள். நிறைய மக்கள் நம்மளுடைய மரபு சார்ந்த ரகங்கள், காய்கறி ரகங்கள் என்ன, கிழங்கு ரகங்கள் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டமைப்பை சேர்ந்த விவசாயிகள் எல்லாருமே அவங்களோட உற்பத்தி பண்ணின ரகங்களை எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தான் மரபு ரகங்கள், ஆரோக்கியமானது, இதில் தான் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்குறதுக்காகவும், அதே மாதிரி உணவு அரசியலை பற்றியும் நம்ம விதை அரசியலை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வேலூரில் நடந்துட்டு இருக்கு. கடந்த 4 வருஷமாக இந்த விதை திருவிழா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த பூரிப்புன்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த திருப்தியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. காரணம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தான். இங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களிலும் வந்து கலந்துக்கிறாங்கன்றது தான் எங்களுடைய சிறப்பு. இன்றைக்கி மக்களோட வரவேற்பு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அந்த 3 ஆண்டுகளோட இந்த ஆண்டு ரொம்ப கூடுதலாகவே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள், கிழங்கு வகைகளை ஒரே இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த கண்காட்சியை பார்க்கறதுக்காகவே நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரங்களில் இருந்து, இன்றைக்கி பெங்களூர்லேருந்து மட்டுமே நான் ஒரு 40-50 பேர்கிட்ட பேசியிருந்தேன். அவ்வளோ தூரம் மெனக்கிட்டு இங்கே வராங்க. இப்போ கடலூர்லேருந்து வந்திருக்காங்க, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அங்கேருந்து வேலூருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த விஷயம், அதாவது கண்காட்சி எங்கேயுமே நடக்காது, நாங்கள் இங்கே வந்து தான் பார்க்க முடியுன்ற நிலையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த விதைகளோட அவசியம், இல்லை இயற்கை உணவோட அவசியன்றது இன்றைக்கி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்க கூட்டம். காலையிலேருந்து சொன்ன உட்காரக்கூட முடியலன்ற அளவுக்கு தான் இந்த கூட்டம் இருந்துகிட்ருக்கு. பெரிய மக்களோட ஆதரவு இருக்குது. இந்த ஆதரவு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும். இந்த நிகழ்ச்சியே வேலூர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களும் இந்த நிகழ்ச்சி நடத்தணும். அதன் வழியாக இயற்கையான விதைகளையும் இயற்கையான உணவையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் நம்மளோட நோக்கம். குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு நஞ்சற்ற உணவு, அடுத்த தலைமுறைன்ற எல்லாருக்குமான ஒரு நஞ்சற்ற, எல்லா உயிர்களுக்குமான நஞ்சற்ற சூழலை உருவாக்கணும். அதுக்காக இயற்கை விவசாயமும் மரபு விதைகளாக தான் அடிப்படை. அதை நம்மாழ்வார் வழியில் நின்று இன்றைக்கி வந்து இந்த வேலையில் முன்னெடுத்துட்டு இருக்கோம். பெரிய இளைஞர் கூட்டம் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே குறிப்பாக நிறைய தன்னார்வலர் நிகழ்ச்சி வந்து ஒரு நபரால் நடக்கல, 100கணக்கான தன்னார்வலர்கள், இயற்கை விவசாயிகளோட ஒருங்கிணைப்பில் நடந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த முயற்சி இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா தக்காளியில் விதவிதமாக நிறையா இருக்குது. இந்த டைம் ஹைலைட்டாக ஒரு வித்தியாசமான தக்காளியை வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கருப்பழகி தக்காளி, பிளாக் பியூட்டி டொமேட்டோன்னு ஒரு தக்காளியே எவ்வளோ பெருசு இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தக்காளி நம்ம நாட்டுறதே கிடையாதுங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். ஆனால் அதில் மரபு ரகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இதெல்லாம் எங்கேயோ விளைஞ்சதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வேலூரில் இங்கே இருக்கிற ஒரு கிராம பகுதி தான் அணைக்கட்டு. அங்கே தான் இது எல்லாமே இந்த தக்காளியில் விளைய வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய பிரதீப் குமார் வந்து எங்களுடைய தமிழ்நாடு விதை செயற்பாடு கூட்டமைப்பினுடைய நண்பர் தான். அவரு நிறைய தக்காளிகளை விளைய வச்சிருக்கிறார். அதே மாதிரி மணிகண்டன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க விவசாயிகள். எல்லாருமே அவங்கவுங்க விளைய வச்சதை அப்படி இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. வணக்கம், என் பேர் கிருத்திகா. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரியான மரபு திருவிழாக்களில் போயிட்டு களிமண் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பண்ணுறேன். இன்றைக்கி இங்கே வேலூர் விதை திருவிழாவில் வந்து நிறைய குழந்தைங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இன்றைக்கி வந்து களிமண் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து நம்ம குறிப்பாக விதைப்பந்துகள் செஞ்சோம். விதைப்பந்துகளும் ஒரு யானை பொம்மையும் ஒரு ஆமை பொம்மையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம். பசங்களுக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நிறைய குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து ரொம்ப நேரம், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் உட்காந்த குழந்தைங்க கூட இருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ இருக்க காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மண்ணில் விளையாடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இருந்தால் கூட கடையில் கிடைக்கிற ஆர்டிஃபிஷியல் கிளே வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட ஸ்மெல் ஆகட்டும், அதில் போட்டிருக்க கெமிக்கல் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹார்ம்ஃபுல் தான். இன்னொன்று, அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதில் எவ்வளோ சென்சரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் களிமண்லேயோ இல்லை மண் சார்ந்தோ நம்ம வந்து வேலை செய்யும்போது அதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோ இல்லை எந்த ஸ்மெல்லோ உங்களுக்கு வந்து கிடையாது. குழந்தைகளுக்கும் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்கேஸ் குழந்தைங்க மண் கையில் வைக்கிறாங்க, வாயில் வைக்கிறாங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனை ஆகாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு மண் சார்ந்து நிறைய விஷயங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பயணித்து தமிழகத்தில் நிறைய இடங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம், என் பேர் சந்தானம். நான் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை ஆர்வலர். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கே நடந்தாலும் இயற்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் இந்த உணவு திருவிழாவாக இருந்தாலும் சரி, விதை திருவிழாவாக இருந்தாலும் சரி, இயற்கை என்னென்ன இருக்குதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும்
நாங்கள் வந்து குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறோம். அதுக்காக பள்ளிகளுக்கு நாங்கள் விடுமுறை எடுத்து எங்கள் பிள்ளைகளை கூட்டி செல்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த மாதிரி ஒரு இயற்கை விஷயங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க இயற்கை ஆர்வலர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருடத்தில் 3 அல்லது 4 முறை வந்து காட்சிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை என்று என்ன என்பதை அவர்களுக்கு நாம் பறைசாற்ற முடியும். வணக்கம், நாங்கள் மயனூரிலிருந்து வந்திருக்கோம். வேலூரில் நடக்கக்கூடிய நெல் திருவிழாவில் நாங்கள் பங்கேற்றிருக்கோம். நாங்கள் அது கொண்டு வந்திருக்கிறது நெல் கதிரில் தோரணம் குஞ்சரம் செஞ்சுருக்கோம். இது பாரம்பரிய விதை மீட்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொண்டு தொட்டு கடைபிடித்து வந்த விஷயங்கள். ஆனால் அண்மையில் வந்து எல்லாமே விட்டுட்டாங்க. திரும்ப ஒரு மீட்டுருவாக்கம் செய்கிறோங்கிறதுக்காக இந்த வகையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெற்கதிர் தோரணமாகவும் குஞ்சரமாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். mayanulagu.com இந்த இணையதளத்தில் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோம். 93 611 53 412 இந்த தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அளவில் நாங்கள் செஞ்சு தருவோம். நன்றி. தக்காளி ரகங்கள் 100க்கும் மேற்பட்ட தக்காளி ரகங்கள் விதவிதமாக இங்கே வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா முக்கியமாக சாம்பார் ரகம் மாதிரி தக்காளி, கத்தரி, மிளகாய், அவரை, வெண்டை, சுரக்காய், பூசணி. இப்போ பாருங்க, இது ஃபுல்லாகவே தக்காளி ரகங்கள். கத்திரி ரகங்கள், கத்திரிலேயே நிறைய வெவ்வேறு விதமான கத்திரி ரகங்கள், சேலம் முள்ளு கத்திரி, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குதுங்க. இது சலங்கை கைத்தறி திண்டுக்கல் மாவட்டத்துக்குரியது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்துமே இங்கே தமிழ்நாடு விதை சேகரிப்பு கூட்டமைப்பில் வெவ்வேறு மாவட்டங்களில் நாங்கள் இருக்கிறோம். பூனத்தலை கத்திரி, நாமக்கல் பொண்ணு கத்திரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்க அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்திரி ரகங்கள், தாராபுரம் சம்பா கத்திரி, இப்படி நிறைய கத்திரி ரகங்கள் இங்கே இருக்குங்க. தொப்பி கத்திரி. ஸோ இவ்வளோ கத்திரி ரகங்களும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கத்திரி ரகங்களுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகங்கள் இருக்குது. கத்திரிக்காய் ரகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சமையல் முறைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. பொரியலுக்கு ஒன்று, அவியலுக்கு ஒன்று, எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒன்று, புளிக்குழம்புக்கு ஒரு கத்திரிக்காய், வத்த குழம்பு பண்ண ஒரு கத்திரிக்காய், இப்படி அதே மாதிரி கடைச்சி சாப்பிட்றதுக்கு சுட்டு சாப்பிட்றதுக்குன்னு விதவிதமாக கத்திரிக்காய் ரகங்கள் இருந்துக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம விட்டுட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாத ரகங்களை எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மரபு கத்திரிக்காய் ரகங்கள், அதுக்கேற்ற உணவு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு, மரபு சார்ந்த உணவு முறைகளையும் மரபு சார்ந்த உணவு பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பின்பற்றணும்னா ஆரோக்கியம் நம்ம இருக்கலாங்க. தக்காளிகளில் பாருங்க எவ்வளோ அழகழகா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ காட்டு தக்காளி, இதுலேயே வந்து சிவப்பு காட்டு தக்காளி இருக்குது, மஞ்சள் காட்டு தக்காளி இருக்குது. இதெல்லாம் அப்படியே பறித்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா அது மரபு ரகமாக இருந்தால் தாங்க அது அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஊட்டச்சத்து இருந்ததோ அதில் இருந்து இப்போ 80% வந்து குறைஞ்சிருக்குதுன்னு ஆய்வு வந்து சொல்லுதுங்க. அப்போது அந்த ஊட்டச்சத்தெல்லாம் குறையப்பட்டதை தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம உடல் ஆரோக்கிய கேடோட நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும்னா மறுபடியும் மரபு ரகத்தை வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். முக்கியமாக வந்து மரபு ரகத்துக்கு ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் வந்துட்டு ஒளிச்சேர்க்கையின் போது 4 விதமான ஒரு உணவை வந்து உற்பத்தி பண்ணி உணவு முறையில் சத்துக்களை வந்து உற்பத்தி செய்யுதுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து, மாவு சத்து, புரதச்சத்து, 4வது ஒரு முக்கியமான ஒரு சத்து இருக்குங்க. அந்த சத்து பார்த்தீங்கன்னா மரபியல் ரீதியான சத்து. அந்த மரபியல் ரீதியான சத்து கடத்தப்படணும், கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விதை மரபு ரக விதையாக இருக்கணுங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளவும் போராடுறோம். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே ஒரு சில நுணுக்கங்கள், ஒரு டெக்னிக்கலில் வந்து ரொம்ப இதாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அது எப்படி கடத்தப்படுதுன்னா கண்டிப்பாக மரபியல் ரீதியாக கடத்தப்படுதுன்னு நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த காய்கறி ரகங்கள்லையும் மரபியல் ரீதியான சத்துக்கள் நமக்கு கடத்தப்படணும்னா மரபு ரகங்களாக இருக்கணும். ஸோ அந்த மரபு ரகங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரப்பணும், கடத்தணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே கையில் எடுக்கணும். எல்லாராலையுமே கையில் எடுக்க முடியுங்க. அதுதான் மொட்டை மாடி விவசாயம், பால்கனி விவசாயம் இருக்கலாம், இல்லை வீட்டு தோட்ட விவசாயியாக இருக்கலாம், பெரிய விவசாய நிலங்கள்ல இருக்கிறோம். நிறைய பேர் விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த விவசாய நிலங்கள் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கவங்க கூட தனக்கான உணவை நஞ்சு இல்லாமல் மரபு ரகங்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லைங்க, கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகளில் தான் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட இருக்கிற நிறைய படித்த இளைஞர்கள் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் தமிழ்நாடு விதை சேகரிப்பு கூட்டமைப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே எங்களுக்கான காய்கறிகளை நாங்கள் மரபு ரகங்கள் பயன்படுத்தி உற்பத்தி பண்ணிக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோங்க. மருத்துவமனைங்கிறது எங்களுக்கு தேவைப்படலை, நமக்கு அதுக்காக உடம்புக்கு எதுவுமே வராதுட்டு இல்லை, வந்தாலுமே தன்னை போலேயே சரியாகிறத நாங்களாம் உணர்ந்துருக்கிறோம். அதனால தான் இதை விட்டு எங்களால் போக முடியல, இதுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினவங்க கூட நாங்கள் விட்டு போட்டு இதை ஏன் இதில் ஆர்வமாக இவ்வளோ இருக்கிறோன்னா காரணம் இதுதாங்க. இந்த விதை இல்லாமல் நாங்கள் யாருமே கிடையாதுங்க. இந்த விதைகளுக்காக தான் நிறைய பேர் வேலை பார்க்குறோம். இந்த விதைகளுக்காக எவ்வளோ பேர்
தங்களுடைய இதை நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் ரகங்கள்லாம் வேணும், விதைகள் வேணும், நல்ல உணவுகள் வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி விதை திருவிழாக்களுக்குலையும் கிழங்கு திருவிழாக்கள் காய்கறி திருவிழாக்களில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை அவரை முடிச்சல் இங்கே வந்து நிறைய அவரை ரகங்கள் இருக்குது. வெண்டைக்காயில் நிறைய ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம். நெய் மிளகாய் ரகங்கள் அங்கே நிறைய வைக்கப்பட்டிருக்குது. இதில் முக்கியமான ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த காஃபி வெண்டை. இதுதாங்க அந்த காஃபி வெண்டை. நிறைய இதெல்லாம் வந்து வெண்டையை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பாலினேஷன் வந்து அதிகமாக ஆகிடும். ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர் கட்டி எடுக்கணும். இல்லாட்டி ஒரு ரகத்தை போட்டு இன்னொரு ரகத்தை பக்கத்துலேயே நம்ம வந்து வளர்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதோடைய நல்லா நம்ம பீர்க்கங்க அளவுக்கு மடிப்புகள் பதிஞ்சு இருக்கும், நல்லா ஆழமாக வந்திருக்கும். இதுதாங்க காஃபி, கரெக்டான காஃபி வெண்டை. நிறைய பேர் தவறானதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஸோ இதுல எல்லாம் வெண்டைக்காயிலே பாருங்க எவ்வளோ வெண்டை ரகங்கள், நல்லா பெருசாக பாருங்க. சிவப்பு வெண்டை இல்லை ஒரு 2 3 4 காய் 5 காய் இருந்தாலே நமக்கு போதுமானதுங்க. அதே மாதிரி வீட்டு தோட்டம் வைக்கும்போது நிறைய கலராக நிறைய கொஞ்சமாக வச்சு என்ன பிரயோஜனம்னா சமையல் முறையை வந்து பழைய மாதிரி செய்யுங்க. எல்லா காய்களையும் போட்டு ஒரே குழம்பா வச்சு கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமும் நம்ம இருக்கலாம். ஸோ இதில் பூரா வெண்டை ரகங்கள் நிறைய இங்கே இருக்குதுங்க. அவரை ரகங்கள்ல சொல்றாங்க நிறைய மரபு ரகங்கள் என்னங்க பெருசா ஹெவியா ஈல்டு கொடுத்துற போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பா நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய அவரை ரகங்கள் இருக்குங்க. இதை பாருங்க, பெல்ட் அவரை கொத்தா காய்க்கக்கூடியது. இது மரபு ரகங்கள் தாங்க. இந்த மரபு ரகம் இந்த பெல்ட் அவரையில அதிகமான மகசூலை வந்துட்டு எடுக்க முடியுது. தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். மிச்ச சாதாரண வேற விதைகள்ல இருக்கிற மாதிரி நோய் தாக்குதல் வந்து இந்த அவரைகள்ல அவ்வளவா நம்ம பெருசா பார்க்கவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது பாருங்க. விதவிதமான அவரை ரகங்கள் இருக்கு. இந்த பச்சை கோழி அவரையில முழுசா பச்சையா வரக்கூடியது, இருநிறம். இன்னொன்று இந்த வெளிர் பச்சை பட்ட அவரை. இதுல வந்துட்டு பால் அவரைன்னு ஒன்று இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெள்ளை சிறிய பட்ட அவரைன்னு. இதுல வந்து சுவை நல்லா இருக்கும். காய் மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அவரை ரகம் இது. இதே மாதிரி யானை காது அவரை, யானையினுடைய காது மாதிரியே இருக்குங்க. இந்த அகலமாக இருக்கும் அவரையை பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த அவரை வந்துட்டு யானைக்காது அவரை. இதுவும் நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய அவரை ரகம். சுவையுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கணு அவரை, கணுக்கு நிறைய காமிக்கு. இந்த கணு இவ்வளோதான் இருக்கும், குட்டியாக இருக்கும், இவ்வளோதான் சைஸே. இந்த மாதிரி அவரைக்காய் ரகம் இருக்குது. நிறைய சிகப்பு அவரைக்காய் ரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா சிறகு அவரை ரகங்களில் நீளம் இதில் வந்து 10 வகையான சிறகவரை இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஊதா வரி சிறகவரை இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது. அதே மாதிரி கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நாட்டு கொத்தவரங்காயில் அதிகமான கிளைகள் வருங்க. இதில் நீளமும் இருக்குது. இந்த மாதிரி குட்டைக்காயாக வரக்கூடிய அவரை இதுவும் இருக்குது. சிலர் நினைப்பீங்க இந்த கொத்தவரங்காயை எப்படி சமைக்கிறது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாக தெரியுதுங்களேன்னு. இந்த ரகமே அப்படித்தாங்க. இப்படி விதை தெரியணும், விதை தெரிஞ்சு தான் பறித்து வந்து சமையல் பண்ணணும். ஸோ இந்த வெரைட்டியை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரகத்தை எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது முத்தல் நினச்சிடாதீங்க. மரபு ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. தம்பட்ட அவரைகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா இந்த முருங்கை, இது ஒரு ஸ்பெஷல் முருங்கை தாங்க. கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சத முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த முருங்கையை பொறுத்த வரைக்கும் இது தாங்க பதம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முத்தல் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. இதுவே கொஞ்சம் இலசு தான். இது கொஞ்சம் சரியான பறிக்கக்கூடிய பருவம். இந்த அளவுக்கு சதைப்பற்று உள்ளக்கூடிய இந்த கரும்பு முருங்கை இதனால நீளமாக ஒரு இதோடையும் கொஞ்சம் நல்ல சைஸ் நீளமாகவும் வரும். இந்த முருங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதை வந்து அதிகமாக இருக்கும். இது எப்படிலாம் சமையல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக அரைச்சி நீங்கள் சாம்பார் இது மாதிரி மற்ற முருங்கைக்காய் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இன்னொன்று பெருசாக கட் பண்ணி அப்படியே கொப்பரையில் அவிச்சு அதை ஸ்பூனை வச்சு அப்படியே அந்த சதைகளை ஃபுல்லாக எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அதில் சட்னி பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், நிறைய விதம் அந்த முருங்கையில் வந்து பண்ண முடியும். சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். சதை அதிகமாக இருக்கக்கூடியதுங்க. இது விதைகளும் வச்சு பண்ணுவாங்க, குச்சி வச்சாலுமே நட்டு வச்சாலுமே வரும். அதே மாதிரி பொரியல் தட்டையில் இந்த மாதிரி 2 நிறமாக வரக்கூடிய பொரியல் தட்டை வகைகள், நிறைய விதவிதமான பொரியல் தட்டை வகைகள் இருக்குது. காராமணின்னு சொல்லுவாங்களே கவுப்பி ஆங்கிலத்தில். ஸோ அதில் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அடி நல்லா நீளமாக இருக்கக்கூடிய பொரியல் தட்டை கூட பாருங்களேன் எவ்வளோ நீளம் இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீளமாக இருக்கக்கூடிய பொரியல் தட்டை இருக்குது. ஸோ சிவப்பு பொரியல் தட்டை. அதே மாதிரி சொரக்காயில் 100க்கும் மேற்பட்ட சொரக்காய் ரகங்கள் நம்ம கூட்டமைப்பு கிட்ட வந்து இருக்குதுங்க. ஸோ வெவ்வேறு விதமான சொரக்காய் ரகங்களையும் இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கோம். தலகாணி சொரையில இருந்து இது வந்து இந்த ஆப்பிள் டைப் இருக்கும். ஸோ ஆப்பிள் கார்டன் தான் இதை வந்து ஆங்கிலத்தில் இதை வந்து சொல்கிறது உண்டு. இதில் வந்து மகுடிச்சுரை பற்றி நிறைய இதில் வந்து நம்ம பேசியிருப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிபிள் கிடையாதுங்க. இது கசக்கும். இது மட்டும்தான் இங்கே எடிபிள் இல்லாத ரகம். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு
நம்ம இசை கருவிகள் செய்யறதுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய பஸ்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மருந்துகளை பாதுகாத்து பல ஆண்டு காலங்களாக கெட்டு போகாமல் பாதுகாத்து வைக்கிறதுக்காக இந்த குடுவைகளை வந்து பயன்படுத்துறது உண்டு. ஸோ இந்த மாதிரியில் வரிச்சொரைகள், அதே மாதிரி இந்த மாதிரி நீளமான சொரைகள், ஆல்ரெடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய சொரையெல்லாம் இருக்குது. ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு நாங்கள் அங்கே வச்சிருக்கிறோம். அதில் அந்த சொரையவே நாங்கள் வந்து வச்சிருப்போம். நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம் இங்கே வந்தால். இதுவும் பார்த்தீங்கன்னா வரிச்சுரை, சுரையில் இந்த மாதிரி வரி வரும். இதில் வந்து கிண்ணார சுரை மாதிரி சட்டி மாதிரி இருக்கிறது, நிறைய வேறு வேறு சைஸுகளில் இங்கே வந்து இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா கிண்ணார சுரை, இது தம்புரா சொரைன்னு சொல்லுவாங்க. இது தம்புரா செய்யறதுக்காக இந்த குடுவையை வந்துட்டு பயன்படுத்துறது உண்டுங்க. ஸோ இதில் வந்து நிறைய ரகம், ஏற்கனவே பார்த்த இந்த வரிச்சொரையிலேயே இன்னொரு வெரைட்டி கும்பச்சொரை, சட்டிச்சொரை, இதில் கருஞ்சொரைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த கருஞ்சொரை அடர் பச்சையில் இந்த மாதிரி டிண்ட் வரும். இந்த வகையில பூராத்தையுமே கருஞ்சொரைன்னு சொல்லுவாங்க. அதுல கும்பம் இருக்கு, வட்டம் இருக்கு, சிட்டு இருக்குது, நீல நெட்டு சொரைகள் இருக்குது. இப்படி நிறைய வகைகள் வந்துட்டு இதுல இருக்குதுங்க. இந்த கருஞ்சொரை எப்பவுமே ஒரு சுவை அதிகம் தான். ஏன்னா தோல் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பிஞ்சா இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம பறிச்சு இதை வந்து சமையலுக்கு பண்ணலாங்க. இந்த மாதிரி கருஞ்சொரை வகைகள் எல்லாமே அது மாதிரி நீங்க சமையல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுல இவ்வளோ ரகங்கள் இருக்குது. முக்கியமா இன்கா பீனட், இதை பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் இருக்குது. இதுதான் காஞ்சி போன நெத்து, இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த இன்கா பீனட் பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா தெரியும். இதில் வந்து B12 வந்து இருக்குதுங்க. ஸோ இது வந்துட்டு மற்ற நம்ம பாதாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க இல்லையா, அதுல எல்லாம் இருக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியும் இதில். ஸோ இதை வந்து எளிமையாகவே நம்ம வளர்க்கக்கூடியது தான். இதுக்கு பெரிய பராமரிப்பு இல்லை, நோய் தாக்குதல் செடிகளுக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி வகை தான். இந்த கொடி படர்ந்து நிறைய காய் காய்ச்சிட்டே இருக்கும். பெர்னியல் கிராப் தாங்க இது. ஸோ இதெல்லாமே வீட்டு தோட்டங்கள்லையும் வளர்க்கலாம், பெரிய விவசாய நிலங்களில் வளர்க்கலாம். இந்த கொட்டையை எடுத்து இந்த கொட்டையை வறுத்து நிறைய விதமாக வந்து சமையலே பயன்படுத்துறது உண்டு. அதே மாதிரி வறுத்து சாப்பிட்றதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். நல்ல சத்துள்ள ஒன்றுங்க. ஸோ இந்த குடுவைகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே எந்தெந்த ரகங்கிறது தெரியறதுக்காகவும், அதே மாதிரி இங்கே புடலையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புடலையே பார்த்தீங்கன்னா தெரியும், 10 அடிக்கு இருக்குங்க. கீழே கொஞ்சம் வந்து இதெல்லாம் கல் கட்டி விடணும். இதுக்கு பந்தல் அமைப்பு 10 அடிக்கையில் வந்து ஏதாவது மரங்களில் ஏற்றி விட்டு இறக்கி விடணும். அப்போ தான் இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடியே இருக்குங்க. ஏன்னா இங்கே கீழே சுருண்டு இருக்குது, சரியா வந்து நீட்டி எடுத்து விடாததுனால சுருண்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ லென்த்தியாக இருக்குதுன்னு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மரபு ரக புடலை ரகங்கள் தான். ஸோ இதெல்லாமே காட்சிப்படுத்துகிறோம். இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு விவசாயியுமே இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியணும், இதெல்லாம் தான் மரபு ரகங்கள் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் நுகர்வோர்களோ இல்லை பார்வையாளர்களோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு ரகங்களை சந்தைக்கு கொண்டுட்டு வரதுக்கு விவசாயிகள் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் நுகர்வோர்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கணும். என்ன காரணம்னா இந்த வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சோம்னா ஐயோ இதெல்லாம் ஏதோ ஒன்று, இது என்ன அந்த மாதிரி ரகம் வேற மாதிரி ரகமெல்லாம் இல்லையே, இது வந்து எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வாங்காமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மரபு ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சந்தைக்கு கொண்டு வர்றாங்க விவசாயிகள்னா அவங்களுக்கு ஊக்கப்படுத்த விதமாக நம்ம வாங்கினா மட்டும்தான் அவங்க மேலும் மேலும் நல்ல மரபு ரகங்களை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது நமக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். ഇതിൽ എയർ കയറണം. ഇതിൽ എയർ കയറി ഇറങ്ങുമ്പോൾ തമ്മിൽ അടിക്കുന്ന മ്യൂസിക് ഇതാ. ബാക്ക് നോക്കണേ, നോക്ക് സ്പേസ് ഇതാ അല്ല മ്യൂസിക് ഉണ്ട്. അപ്പോൾ അതിൽ എയർ കയറി എയർ ഇങ്ങനെ കയറുമ്പോൾ അത് തമ്മിൽ അടിക്കുന്ന വൈബ്രേഷൻ ഇതാ. മൊത്തം ബൈ ഹാർട്ട് ആരോ ഉണ്ടാക്കിയ ക്വസ്റ്റ്യന് ആൻസർ ബൈ ഹാർട്ട് പഠിക്കുക. ക്വസ്റ്റ്യൻ ഉള്ളിൽ വരണം, அதுதான் எஜுகேஷன். உள்ளிலிருந்து கொஸ்டின் வரணும், ആ ക്വസ്റ്റ്യൻ അനുസരിച്ച് അവർ വർക്ക് ചെയ്യണം. ഇത് വന്ന് ആർക്കോ വേണ്ടി ക്വസ്റ്റ്യന് ആൻസർ പഠിച്ച് അത് എഴുതുന്നത് ഇപ്പോൾ കൈയൊന്നും ഇളകുന്നില്ല. അപ്പോൾ ഈ കൈകളിൻ്റെ വർക്കിനനുസരിച്ചാണ് നമ്മുടെ ബ്രെയിൻ ഡെവലപ്പായത്. എത്രയോ മുന്നാടി ഇതൊക്കെ ഉണ്ടാക്കിയത് കൈകളാണ്. കൈകളും നമ്മളെ തിങ്കിങ്ങും അതിൻ്റെ കണക്ഷൻ ഇപ്പോൾ ഇല്ല. അപ്പോൾ അത് തിരിച്ചു കൊണ്ടുവരാനാണ് ജൈവികമായത്. ഇത് നാച്ചുറലാണ്. അപ്പോൾ അതിൻ്റെ കണക്ഷനിൽ നമ്മൾ അക്യുപ്രഷറും ക്ഷമ അതുപോലെ IQ ഇതൊക്കെ കൂടണമെങ്കിൽ ഇത് വേണം. അപ്പോൾ ബദൽ വിദ്യാഭ്യാസം, ബദൽ ലൈഫ്, ബദൽ സസ്റ്റൈനബിൾ ലൈഫ് ഇതൊക്കെയാണ് സമത്തിൻ്റെ ഐഡിയോളജി.
അതിനുവേണ്ടി ഇതിപ്പോൾ കൊണ്ട് നടക്കുക എല്ലാം കൂടെ ഇന്ത്യ മുഴുവൻ പുറത്തൊക്കെ പോയിട്ട് യാത്ര ചെയ്യും. ഇത് சொன்ன കളിച്ച് ഒക്കെ അങ്ങ് പോകും. കൈയൊക്കെ വർക്കാവും. ഇപ്പോൾ കൈകളൊന്നും വർക്ക് ചെയ്യുന്നില്ല കുട്ടികൾക്ക്. ഒരു കത്തി എങ്ങനെ പിടിക്കണമെന്ന് തിരിയാതെ മുറിക്കാതെ ആദ്യം ഫസ്റ്റ് കൈ മുറിയും. അപ്പോൾ ഈ ടൂൾസാണ് നമ്മൾ ഇത്രയും ഡെവലപ്പ് ചെയ്തത്. അപ്പോൾ ടൂൾസിലൂടെ നമ്മളെ ഭാവനയിലൂടെ ഡിസൈനിലൂടെ കുറേ കാര്യങ്ങളിലൂടെയാണ് ഈ ലോകം എത്രയായത്. ഇപ്പം ഇനി റിവേഴ്സാണ് പോകുന്നത്. ആരും ഒന്നും ചെയ്യുന്നില്ല, കൈകൊണ്ടൊന്നും ചെയ്യുന്നില്ല. കുട്ടികൾക്ക് A+ മാത്രം മതി, മട്ടും മതി. എന്നിട്ട് മൈൻഡ് എല്ലാം ഡിസോർഡർ ആയിടും. മൈൻഡ് ക്ലിയർ ചെയ്യണമെങ്കിൽ കൈകൊണ്ട് ചെയ്ത് ക്ഷമ, സൂക്ഷ്മത, ഐഡിയോളജി അങ്ങനെ വരണം. അപ്പോൾ எல்லா குட்டிகளும் பெஸ்ட் ஆகிடும். இது ஒன்றும் இல்லை. வணக்கங்க, கவிகையிலிருந்து ஆதிரன். நம்ம நாட்டு அத்திப்பழத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் மரபு இனிப்பு நிகழ்வு பண்ணிட்டு இருக்குங்க. அதில் நாட்டு அத்திப்பழ பால் பிடிங்குது. நாட்டத்தி, நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், மஞ்சள் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். சுட வச்ச பாலில் சுடுதண்ணில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கலாங்க. இது ரத்தம் நல்லா சுத்தப்படுத்துங்க, புதிய ரத்தம் உற்பத்தி பண்ணும், ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை, பெண்களுக்கு மாதரை சார்ந்த தொந்தரவுகளுக்குலாம் நல்லா இருக்குங்க. இது நாட்டத்தியில் ஜாமுங்க, நம்ம ப்ரெட்டு, சப்பாத்தி, தோசைக்கெலாம் தடவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாட்டத்தி, தேன், கொக்கோ சீட் பவுடர் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம 1 வருஷம் வரலாம் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஈரப்படாமல் வச்சுருக்கோம்னா நம்ம எவ்வளோ நாளாலும் வச்சுருந்து பயன்படுத்த முடியுங்க. நாட்டத்தியில் ஊறுகாங்க, நம்ம எப்பவும் போல் நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி ஊறுகாயாக இருக்காது. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. நாட்டத்தி, எலுமிச்சை, இஞ்சி, மாயிஞ்சி, பூண்டு, பசுமஞ்சள்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது சப்பாத்தி, பூரி சொல்கிற மாதிரி மாவுங்க. இது டயபெட்டிஸ் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அத்தி, கோதுமையும் ஆர்கானிக்காக விளைஞ்ச கோதுமையாக தான் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. கொண்டக்கடலை போட்டு பண்ணிகிட்ருக்குங்க. இது அத்தியில் அடுத்தது நம்ம மரபு இனிப்புரணைகள் பண்ணிகிட்ருக்கோம். இது கேழ்வரகு உருண்டை, தங்கசம்பா அரிசி உருண்டை, தெனை உருண்டை, உரல் அடித்த எள்ளு உருண்டை, உரல் அடித்த கடலை உருண்டை, உரல் அடித்த எள்ளு உருண்டை, கருப்பு கோணி அரிசி உருண்டை. இது 7 வகையான அரிசி உருண்டைகள் கலவைங்க. முந்திரி ரோசா உருண்டைன்னு அப்படி ஒரு 12 வெரைட்டியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் திருச்செங்கோட்டிலேருந்து கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க. தேவையில்லைங்க 98 42 46 29 09 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நம்ம கொரியர் அனுப்பிப்பாங்க. நன்றிங்க. வணக்கம், ஸ்ரீ பனானா ப்ளஸ் சவிதா, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தாலுக்கா வெள்ளாட்டம்பரப்பில் இருந்துங்க. எங்களோட ஸ்ரீ பனானா ப்ளஸில் கம்ப்ளீட்டாக வாழையிலேருந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது எங்களோட ஃபார்ம்லேருந்தே எடுத்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் பெஸ்டிசைட்ஸும் நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. இதில் வந்து முக்கியமான ஃபோக்கஸ் நம்ம வாழைப்பூக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா வாழைப்பூ உரித்து அதை வந்து சமையலில் பயன்படுத்துறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுனால அதை நம்ம இன்றைக்கி டயட்டில் மறந்துட்டோங்க. ஸோ அதனுடைய பயனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக வாழைப்பூவில் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா பனானா ஃப்ளார் மால்ட். இது நம்ம இன்றைக்கி பனானா ஃப்ளார் மிக்ஸ்னு நமக்கு மாற்றியிருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவையும் நல்ல பழுத்து செவ்வாழை பழத்தையும் மிக்ஸ் பண்ணி இது கூட நட்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 20% மட்டுமே வந்து நம்ம நாட்டு சக்கரை இதில் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூலேருந்து பருப்பு பொடி. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ சுகர் இல்லாமல் எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடும் வகையில் நாங்கள் கொண்டு வந்தது தான் இந்த வாழைப்பூ பருப்பு பொடி. இதில் கம்ப்ளீட்டாக பருப்பு கூட தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணதுனால இட்லி, தோசை, சாதம் இது கூட எதில் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பூ தொக்கு இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது 6 டேஸ்ட்டு நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து புளி, பூண்டு, நல்லெண்ணெய், கருப்பட்டி நல்லெண்ணெய் பயன்படுத்தி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் ஷெல்ஃப் லைஃபோடு இருக்குங்க. இது வந்து வாழைப்பூவும் நவர அரிசியும் கலந்து வடகம். இது நல்ல ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பியோர் பருத்தியில் நம்ம இந்த கலரை வந்து வாழைப்பூவோட அவுட்ரு தோல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம நேச்சுரல் டையிங் பண்ணுறோம். இந்த டவலோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. இது இந்த ப்ராசஸில் பயன்படுத்தக்கூடிய தண்ணியை நீங்கள் ஒரு செடிக்கு விட்டிங்கன்னா அது நல்லா வளரும். ஸோ இதுதான் நான் சொல்ல முடியும். இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் யாருக்காவது நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம், அல்லது நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எங்களோட பனானா பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 9442768484 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது www.sreebananaplus.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் உங்களோட அனுபவம். நான் பாண்டி நாட்டில் சிவகாசியிலேருந்து வரேன். சரி. வறட்சியான பகுதி, கந்த பூமி, இங்கே விவசாயம் கம்மி தான். ஆனால் மானாவாரியாக கிடைக்கிற வரகு, சாமை, குதிரைவெளி இது எந்த ஏரியாவுக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல விதை சேகரிப்புக்கு மூலமாக நிறைய மக்களுக்கு இந்த பாரம்பரிய விதைகளை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் இந்த சைஸாக, வெண்டைக்காய் இந்த மாதிரி சைஸான்னு பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க. இந்த ஒரு நாள் பொருட்காட்சி மாதிரி முடிஞ்சிடக்கூடாது, வருத்தமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரம் 500 கிலோமீட்டர்லேருந்து வர்றோம். இவ்வளோ ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்க. விரும்பி கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த விதைகளை வாங்கி டெய்லி ஈவினிங் ஒரு 1/2 hour பிள்ளைகளோட உட்காந்து செடிகளை முளைக்க வைக்கிறது. ரெண்டாவது மாடி தோட்டத்தை அமைக்கிறது. இப்படின்னு பசங்கள்லாம் செல்ஃபோன் அடிக்ஷனில் லாக் ஆகியிருக்காங்க. அவங்களே வெளியே கொண்டு வர்றதுக்கு டெய்லி 1/2 hour ஒரு அற்புதமாக அந்த சின்ன சின்ன அக்ரிகல்ச்சரை வீட்டில் டெவலப் பண்ணலாம். நம்பர் 1. ரெண்டாவது, வளர்ச்சியை தகவல் தொழில்நுட்பம் மூலமாக பதிவு பண்ணலாம். பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இது நமக்கு சமுதாயம் செய்ய வேண்டிய முதல் கடமை. ஏன்னா இன்னும் பசங்களுக்கு நெல் மரத்தில் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மாத்திரை முறைச்சி தான் நம்ம. ரெண்டாவது, உள்ளே நுழையும் போதே வரகு, சாமை, குதிரைவெளி, கம்மங்கூழ்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. ஒரு நாள் கூத்து ஓகே, ரெகுலராக கிடைக்குமா தெரியல, ஹைஜீனிக்காக இருக்குமா தெரியல. இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வருது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான அம்மா உணவகங்கள் இருக்குது. அதில் 50% இடத்த உடச்சி பாதி பாரம்பரிய உணவகம், மூலிகை உணவகம், மூலிகை சூப் கடைகள் அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர், நேச்சுராலஜி டாக்டர் மூலமாக மக்களுக்கு கொண்டு போனால் பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி கிராமத்து விவசாயி படைச்ச மாதிரி ஆகும். இது ஒரு நல்ல நோக்கமாக அடியெடுக்கப்படுது. இதை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்திடுங்க. மூணாவது, இந்த பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயம் செல்ஃபோன் அடிக்ஷன் சொன்னேன். இவங்க எல்லாருமே ஸ்கூலில் ஒரு 10% இல்லைன்னா ஸ்கூலில் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடலாம். 10% இடத்தையாவது கொஞ்சம் இடத்த ஒதுக்கி இதாண்டா மரம், இதாண்டா செடி, இதாண்டா தண்ணிங்கிற சொல்லி கொடுத்தாலே போதும். ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வருவான். எல்லாரும் டாக்டருக்கு, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் யாருமே இல்லை. அப்போ அதை ஏற்படுத்தணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 10 to 20% இடத்த கிரவுண்டு ஓரத்தில் ஒதுக்கி கண்டிப்பான முறையில் எல்லாரும் பிளான்டேஷன் பண்ணணும். பிறந்த நாளைக்கு அங்கே மரக்கன்று வைக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போனால் சின்ன சின்ன மாற்றம் நம்புகிறேன். ஊதியாச்சு. இறைவன் பாடு, இயற்கை பாடு. வாழ்க நலம்பட. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ்குமார். நான் வந்து அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ்னு சொல்லி சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசியிலேருந்து மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக நான் வந்து ஒரு பிஎஸ்சி அக்ரி, எம்பிஏ அக்ரி கிராஜுவேட்டு. தொடக்கத்தில் 2018 சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசியில் நேரடியாக வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கஸ்டமருக்கு வந்து அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்ததுனால அதை தொடர்ந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணால் அது ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் பொருள் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல வந்து கருப்பு கோணி அரிசி, பூங்காரில் சிறுதானியங்கள்லேருந்து நம்ம வந்து மால்ட் பண்ண ஆரம்பித்தோம். பொதுவாகவே வந்து இந்த அரிசிகளில் பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரியான பொருட்கள் செய்கிற விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம பண்ணியிருக்க வந்து மால்ட் வந்து நேரடியாக வந்து பாலில் இல்லைனா சுடுதண்ணியில் வந்து அப்படியே கலந்து குடிக்கிற மாதிரியான பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களும் விரும்பி இந்த கருப்பு கோணி அரிசி எடுத்துக்கணுன்றதுக்காக கருப்பு கோணி அரிசியில் நம்ம சாக்லேட் பண்ணோம். அது வந்து ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. அதை தொடர்ந்து கருப்பு கோணி அரிசி மட்டும் சகப்பரிசியை வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து புட்டு மிக்ஸு, இடியாப்ப மிக்ஸு, கஞ்சி மிக்ஸு, தோசை மிக்ஸு, அதுக்கப்புறம் இடியாப்ப மிக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா வந்து 8778277510 இந்த நம்பரில் வந்து ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும். அதிலே கேட்லாக் வரும். நீங்கள் அதிலே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாரம்பரிய உணவு வகைகள், காய்கறி வகைகள்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள், குழந்தைகள், செல்வங்கள்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா ஆரோக்கியமான உலகத்தை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு அப்படின்ற விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ இதோட சேர்ந்து நல்ல குடி தண்ணீர் என்னது அப்படின்னா, நம்மாழ்வாரையா சொல்கிறாங்க, தண்ணீரை பூமிக்கடியில் தேடாத, வானத்தில் தேடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆபத்தாக அமையும். பூமிக்கடியில் தேடினா அது ஆபத்தாக அமையும். அதனால் வானத்தில் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மழைநீர் சேகரிப்பு. நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் பெய்கிற தண்ணியை அப்படியே பாதுகாத்து ஆற்று மணல், ஜல்லிக்கல், சிரட்டைக்கறி, இந்த 3 லேயராக ஃபில்டர் தட்டு உருவாக்கி அது வழியை ஃபில்டர் பண்ணி அதை பாதுகாத்து வச்சு குடித்தோம்னா ஆண்டு முழுசும் ஜாலியாக குடிக்கலாம் மழை தண்ணியை. நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் பெய்கிற மழை தண்ணியை
உதாரணத்துக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்த வீடு இருந்துச்சுன்னா அது ஆண்டுக்கு சுமாராக ஒரு 90,000 லிட்டர் தண்ணி கிடைக்குது. 90,000 லிட்டர் தண்ணி கிடைக்குது. இது நம்ம குடும்பத்துக்கு ஆண்டு முழுவதும் குடிக்கிறதுக்கு போதுமானது. மழை தண்ணியில் அவ்வளோ உயிராற்றல் நிறைந்த சத்து இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு 18 வகையான சத்துக்கள், தாது பூப்புகள் அடங்கிய நீர் தான் அந்த மழை நீர். நம்ம அழகாக அதை ஈஸியான முறையில் பாதுகாத்து ஆண்டு முழுசும் ஜாலியாக குடிக்கலாம். எனர்ஜி, எஸ், மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. நான் வந்து வேலூர் மாவட்டம் கேவிப்பு வட்டார விவசாயிகள் சார்பாக நான் பேச வரேன். என் ஊர் கீழ்முட்டூர் கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் ஐயா. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு என்னை கேள்வி கேட்டீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு விவசாயிகள் மத்தியில் மட்டும் இல்லை, விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரிய ரகங்கள் மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது டவுன்லலாம் வீட்டு மாடி தோட்டம்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இருக்குது ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு இங்கே பக்கம் தான் ஒரு 18 கிலோமீட்டர் நாகநதினு கிராமம். சரி, இது ஒரு வருஷம் நண்பர்கள்லாம் இருக்காங்க இது விரத திருவிழாவில். அதனால் அப்படி பார்த்துக்கிட்டு நம்பருக்கு என்ன விதை தேவையோ வாங்கி கொடுக்குறதுண்டு. அப்படி இந்த வருஷம் இப்போ பார்த்துக்கிட்டு போகலான்னு வந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பார்வையிட்டு? எல்லா விதையும் இருக்குது, எல்லா நண்பர்கள் இருக்காங்க. இல்லை நமக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும். நம்ம இது பெருசாக நீங்கள் முதல்ல பண்ணுறவங்க இது மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் நம்ம தேவைக்கு கொஞ்சமாக, இப்போ இந்த ஆடி பட்டம் சிறப்பான பட்டம் எல்லாம் நாட்டு விதைக்கும் கொஞ்சமாக வாங்கி உங்கள் தேவைக்கு மாடி தோட்டமாக ஏதோ அதை பற்றி கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனை பிறகு நீங்கள் இதை வச்சு விவசாயம் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் இதை முதல்ல இது அனுபவம் தெரியாமல் எடுத்து பெருசாக பண்ணி இதில் ஜெயிக்கணும்லாம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. நம்ம தேவைக்கு முதல்லேருந்து இதில் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். ஸோ இங்கே நிறைய நாட்டு உளுந்து வச்சிருக்கிறோம். செடி உளுந்து தாங்க, நிறைய காய்க்கக்கூடிய நாட்டு உளுந்து ரகம். பீர்க்க ரகங்கள், நிறைய பீர்க்க ரகங்கள் வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெழுகு பீர்க்கன்லேயே நீளமாக இருக்கக்கூடிய மெழுகு பீர்க்கன். ஸோ இதுவுமே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதோட விதைகள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட விதைக்கு மட்டுமே ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது. ஸோ விதைகள் வேணுங்கிறவங்க எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் கேட்குறாங்க, எங்கள் ஊரில் எப்போ இந்த மாதிரி விதை திருவிழா போடுவீங்க, எங்கள் ஊரில் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊருக்கானதை நாம தான் முன்னெடுக்கணுங்க. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு 5 பேர் 10 பேர் இளைஞர்களோ பெரியவங்களோடையோ சேர்ந்து நீங்களே ஒரு சின்ன அளவில் விதை திருவிழா உருவாக்கலாங்க. அந்த மாதிரி உருவாக்கி எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவோம். ஆனால் அந்த மண்ணில் எடுக்க வேண்டிய முயற்சி அந்த மண்ணுக்காரவங்களாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மண்ணுக்காரவங்க அந்த மண்ணுக்கான மரபு ரகத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எல்லா இடத்துக்கும் நாம் சுற்றி நாங்களே நடத்தணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, நீங்களே பண்ணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள வகைகள் இருக்குது. முக்கியமாக இந்த புளி எங்களுடைய ஊரில் தான், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த புளி தான் சதை புளின்னு. இதில் சதைப்பற்று அதிகமாக இருக்கும். நல்ல இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரியான ஒரு புளி. இது ரொம்ப சுவை நல்லது, பாரம்பரியமான மரம். கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான மரத்தில் இருந்து தான் இந்த புளி கொண்டுட்டு வந்திருக்குது. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மரபு புளி ரகங்கள். நெய் கும்பாலம் பூசணி வகைகளில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா நெய் கும்பாலன்னு வெண்ணெய் பூசணின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய ஆஷ்கார்டு சாம்பார் பூசணியில் வெவ்வேறு ரகங்கள் வச்சுருக்கிறோம். இது இந்த டைம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரகம் வச்சுருக்குறாங்க. இதுதாங்க அந்த ஸ்பெஷல் ரகம். நிறைய ஆஷ்கார்டில் நிறைய விதமான ரகங்களை பார்த்துருப்பீங்க. உருண்டையாக பார்த்துருப்பீங்க, இல்லை அந்த ஒரு லிங்க ஷேப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ரகம் பாருங்கள், நல்ல வரி வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வரி சாம்பார் பூசணி தான். ஆனால் முக்கியமாக இது என்ன பர்பஸ்க்குன்னா மெயினாக சாலடுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பசுமையாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சிறப்பான ரகம் இந்த ரகங்க. ஸோ இது இப்போ தான் முத எங்களுக்கு கிடச்சி நாங்கள் உற்பத்தி பண்ணுறதேன்ட்டு. இதோடைய விதைகளும் கூடிய சீக்கிரம், ஏன்னா இதை பார்த்த உடனே விதையை கேட்பீங்க. ஆனால் எதையுமே பார்த்த உடனே விதை கேட்காதீங்க. சில இதெல்லாம் அப்போ தான் உற்பத்தி பண்ணி வரும். எல்லாருக்கும் இயல்பாக கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 4 மாதங்கள் ஆகும். ஆனால் அதுக்குள்ள எல்லாருக்குமே இயல்பாக எல்லாம் கிடச்சிரும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் ரொம்ப அரியதுன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்களோ, அரிய தக்காளி ரகம், அரிய கத்திரி ரகம்னு எதெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு இயல்பா ஆக்கியாச்சு. இயல்பா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு வந்தீங்கன்னா எல்லா ரகமுமே கிடைக்கும். நிறைய விதை அனுப்ப சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மாவட்டங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரி விதை திருவிழாக்கள், காய்கறி கிழங்கு திருவிழாக்கள்ல அவசியம் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே கிடைக்குங்க.
அதே மாதிரி இந்த டைம் ஒரு புதிய ரகத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். புதிய ரகத்தை நாங்கள் கொண்டு வரல, ஏற்கனவே இருக்கிற மரபு ரகங்கள் தான். இது பார்த்தீங்கன்னா சக்கரை தட்டு பூசணி, சக்கரை மாதிரி இருக்குங்களா, சக்கரை மாதிரி சக்கரை தட்டு பூசணி தாங்க, பம்கின் வெரைட்டி தான். இதுவும் இந்த டைம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ரகமும் இயல்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் வந்துடும். உடனே வேணும்னு எதையுமே கேட்காதீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே, ஏன்னா இங்கே கொண்டு வர்றது எல்லாமே இயல்பாக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதை உற்பத்தி பண்ணி விதைகளை வந்து பரவலாக்க பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில நாட்கள் மாதங்கள் வந்து ஆகும். அது வரைக்கும் பொறுமை காத்தா எல்லாருக்குமே இதெல்லாம் இந்த ரகமும் கிடைக்குங்க. அதே மாதிரி தான் இதையும் சக்கரை பூசணி தான். இந்த தொழிற்பகுதி வந்து வெண்ணிறமாக இருக்கும். இதில் வந்து தலையணி பூசணி இருக்குது. இந்த மாதிரி சிட்டு பூசணி வகைகளில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பட்டர்நட் பம்கின் வெரைட்டி தான். பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் பூசணின்னு தமிழில் வந்துட்டு நாங்கள் சொல்கிறது உண்டு. ஸோ இதில் நிறைய ரகங்களும் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருக்குறோம். பையம்பட்டி பூசணி, அதே மாதிரி சிவகாசி பூசணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடியது. இந்த ஒன்று பாருங்க, இருக்கிறதுலையே மிகப்பெரிய பூசணி 30 கிலோ பூசணி இருக்குது. இந்த மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய பூசணி ரகமும் இருக்குது. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய பூசணி இருக்குது, இந்த மாதிரி குட்டி பூசணியும் இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த இயற்கை படைப்புள்ள ஏகப்பட்டது வெவ்வேறு விதத்துக்காக உள்ள இருக்குது. நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அது மாதிரி மரவள்ளி கிழங்குல நிறைய ரகம் வச்சிருக்கிறோம், இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம். அதே மாதிரி குச்சிகளுமே இங்கே எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டால்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பிங்க் நிறம், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதில் வெள்ளைக்காயிலே உள்ளே வந்து பிங்க் டோன் வரும். ஸோ இது வந்து வெள்ளை மரவள்ளி கிழங்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் நேரடியாக அவங்க தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மதிப்பு கூட்டல் செஞ்சு நேரடியாக வந்து இங்கே ஸ்டால்கள் மூலமாக விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அதே நேரம் விதை சேகரிப்பாளர்கள் எல்லோருமே வந்து விதைகளை சேகரித்து அவங்க விதை பரவலாக்கம் செய்கிறதுக்காக வந்து விற்பனை செய்யறதுக்காக ஸ்டால்களும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மாலை வந்து இலவச விதை பகிர்வும் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் விதைகளை வாங்கிட்டு போகிறவங்க, இந்த இலவசமாக இந்த விதை பகிர்வில் விதைகளை வாங்கிட்டு போகிறவங்க அடுத்த ஆண்டு விதை திருவிழா நடக்கும்போது அந்த விதைகளை அவங்க வந்து சேகரித்து கொண்டு வந்து மறுபடியும் அதை இலவசமாக பகிர்றதுக்கு கொடுப்பாங்க. இது வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த 3 ஆண்டுகளாக நடத்தி இது 4ஆம் ஆண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய காய் காய்க்கும், எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாம இருக்கும். எல்லா சீசனுமே நீங்க வளர்க்கலாம். சிந்தாமணி பூ வாங்கிக்கோங்க, ரொம்ப சிறப்பான மலர். அது அவ்வளோ சீக்கிரமா காயவும் செய்யறது இல்லை. வீட்டு தோட்டம், மொட்டை மாடி தோட்டம் எல்லாத்துலயுமே போடலாம். கதிர் செடிகளுக்கு நூற்புழு தாக்கல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த மேரிகோல்டு, இந்த சிந்தாமணி பூக்கள் இதெல்லாமே, துருக்கு சாமதின்னு சொல்லக்கூடிய மேரிகோல்டு இதெல்லாமே சிறப்பானது. இதை நீங்க வந்து ஊடு பயிர்களாக பயிர் பண்ணலாங்க. இத பெரிய விவசாய நிலத்துல கூட கத்திரி செடி வச்சீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் இடையில இந்த சிந்தாமணி பூவையும் சேர்த்து நட்டீங்கன்னா அந்த வேட்புழு தாக்குதல் அது எல்லாமே தடுக்கப்படும். தேனீக்களை அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நன்மை இதனால இருக்கக்கூடியது. பெஸ்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடும், பூச்சிகளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடும். அப்ப பூச்சி தாக்குதல்ன்றது இங்க குறைவாகும். நுரைப்பீக்கனா அடுத்தது ஒரு அடி நுரைப்பீர்க்கன் மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. அந்த பீர்க்கன் இப்ப கொடுக்கப்படுது, அதுவுமே நீங்க இப்ப நடலாங்க. கருப்பு விதை, இதுல வெள்ளை விதை வரக்கூடிய நுரைப்பீர்க்கன் இருக்குது, கருப்பு விதை வரக்கூடிய விதை பீர்க்கன் இருக்கு. இப்ப கருப்பு விதை நுரைப்பீர்க்கன் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ரெண்டுமே கொடுக்குறோம். கருப்பு விதையும் வெள்ளை விதையும் மிக்சிங் ஆகி வரும். உங்களுக்கு எது வருதோ நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய் அதிகமா காய்க்கக்கூடியது. வேலி பகுதி, வேலியெல்லாம் இருக்குதுன்னா அந்த வேலியில போட்டு விட்டீங்கன்னா கூட அவ்வளவு காய் காய்க்கும். ஆமா ஆமா, இப்ப நீங்க நட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, 6-7 மாசத்துக்கு மேலேயே அது காய்ச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய மகசூல் கொடுக்கக்கூடியது. இந்த நுரைப்பீர்க்கன் தான் வெள்ளரிக்காய் மாதிரி அப்படியே நல்லா தொலிய லேசா சீவிட்டு எதுவுமே கழிக்க தேவையில்லை. தண்ணியே சேர்க்காம நீங்க சமையல் பண்ணலாம்.
ரொம்ப நல்லா இருக்கும். கடைச்சல் பண்ணலாம். ஆமா, வெள்ளை நுரைப்பீர்கள், வெள்ளை விதை நுரைப்பீர்கள். இது ஆங்கிலத்துல இத ஸ்பாஞ்ச் கார்டன் சொல்லுவாங்க. இந்த பீர்களுடைய நார் இருக்கு இல்லையா, அந்த நாரை குளிக்கிறதுக்கு, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரப்ப பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்க நான்காம் ஆண்டு வேலூர் விதை திருவிழாவில் நம்ம பசுமை டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு பசுமை அறிவொளி விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பசுமை அறிவொளி விருது பசுமை டாக்ஸ் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு பலத்த கைத்தட்டல். அண்ணன் பொன்ராஜ் அண்ணா அவருக்கு பசுமை டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது வெறுமனே நமக்கு வந்து டிவி மூலியமாவோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம் மூலியமாவோ தெரியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே எடுத்து மட்டும் காட்டியிருக்கு. அதில் நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்குது. அதில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலுமா அண்ணன் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு விதை செய்திப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கௌரவிக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா, வாழ்த்துக்கள். ஒரு பலத்த கைத்தட்டல். நல்லா கைத்தட்டலாங்க. எல்லாரும் பசியும் புரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கைத்தட்டலாம். ஒரு பலத்த கரகோஷங்கள். நம்ம இந்த விருதை கொடுத்ததுக்கு நம்ம இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு எல்லோருக்குமே வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. நம்ம இந்த விதை திருவிழா தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பசுமை டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோமுங்க.